கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்றவங்க ஒருத்தரும் ஒரு கலர்ல ஹெல்மெட் போட்டிருக்காங்க. ஏன்னு தெரியுமா? பிகாஸ் ஒரு கலர் ஹெல்மெட்டுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. இந்த மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஹெல்மெட்டோட கலரை பார்த்தே அவங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மல்டிபிள் கலர்ஸ் ஹெல்மெட்ஸோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒயிட் ஹெல்மெட். இந்த ஒயிட் ஹெல்மெட்டை இன்ஜினியர்ஸ், சைட் சூப்பர்வைசர்ஸ், ஆர்கிடெக்ட், இந்த சைட்டோட முக்கியமான டெசிஷன் மேக் பண்றவங்க இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லோ ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டை லேபர்ஸ், ஜெனரல் ஒர்க்கர்ஸ், இந்த சைட்ல மேஜர் ஒர்க் பண்றவங்க தான் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூ ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டை எலக்ட்ரீஷியன்ஸ், கார்பெண்டர்ஸ், டெக்னிக்கல் ஒர்க்கர்ஸ் இவங்க தான் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுவாங்க. கிரீன் ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டை சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், அதாவது சைட்ல சேஃப்டி பார்த்துக்கிறவங்க இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெட் ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டை ஃபயர் அண்ட் சேஃப்டி டீம், எமர்ஜென்சி டீம், அதாவது சைட்ல எமர்ஜென்சி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றவங்க இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டுக்கும் ஒரு மீனிங் இருக்கிறப்போ இங்க நிறைய பேர் இன்ஜினியர்ஸும் எல்லோ ஹெல்மெட் தான் யூஸ் பண்றாங்க, லேபர்ஸும் எல்லோ ஹெல்மெட் தான் யூஸ் பண்றாங்க. இனிமேலாச்சும் உங்க ரோலுக்கு என்ன ஹெல்மெட்டோ அந்த கலர் ஹெல்மெட்டை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல சேஃப்டி ரொம்ப முக்கியம்.